கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அன்புள்ள வார்த்தையா இருக்கிறதா? ஆண்டவரை பற்றின வார்த்தையா இருக்கிறதா? சந்தோஷத்தின் வார்த்தையா இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லது எப்பொழுதும் எரிச்சலின் வார்த்தையை, சந்தேகத்தின் வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். எந்த ஒரு மனிதன் நல்லவனாய் இருக்கிறானோ அவனுடைய இருதயத்திலிருந்து நல்லவைகள் மட்டும்தான் வெளியே வரும் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இருதயம் எவற்றினால் நிறைந்திருக்கிறதோ, அதாவது உங்களுடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்குமானால் நீங்கள் பார்ப்பவர்களை எல்லாம் சந்தோஷத்தோடு விசாரிப்பீர்கள். அதுவே உங்களுடைய இருதயம் கசப்பினால் நிறைந்திருக்குமானால் உங்களுக்கு தெரிந்த நபர், அறிமுகமான நபர்களை பார்த்தால் கூட பார்க்காமல் செல்லுவீர்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய இருதயம் எவற்றால் நிறைந்திருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்றைக்கு தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? அவருடைய இருதயம் கர்த்தரை துதிக்கிற துதியால் நிறைந்திருந்தது. ஆகவேதான் சொல்லுகிறார், நான் விழித்தெழுவேன், என் இருதயம் ஆயத்தமாகி காத்திருக்கும் என்று. ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய இருதயம் எவற்றால் நிறைந்திருக்கிறது என்பதை நீங்கள் பேசுகிற வார்த்தையிலும் நீங்கள் மற்றவர்களை நடத்துகிற விதத்திலும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்களுடைய இருதயம் அன்பினால் நிறைந்திருக்குமானால் நீங்கள் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய இருதயம் சந்தேகத்தினால் நிறைந்திருக்குமானால் எதை எடுத்தாலும் உங்களுக்கு சந்தேகமாகத்தான் தெரியும். சரியாய்த்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் உங்களுடைய சந்தேகம் அவற்றை தவறாய் உங்களுக்கு காண்பிக்கும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் காவல்துறையில் வேலை செய்பவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் பார்க்கிற ஒவ்வொரு பார்வையும் சந்தேகத்தினுடையதாய் தான் இருக்கும். உதாரணத்திற்கு அவர்கள் வீட்டில் இருந்தால் கூட, பிள்ளைகளை பார்த்தால் கூட, இவர்கள் தவறு செய்கிறார்களோ என்ற பார்வை அவர்களை அறியாமலே இருக்கும். அவர்கள் அதை வெளிக்காட்டவில்லை என்றாலும் இருதயத்துக்குள் அப்படிப்பட்ட எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த உங்களுக்குள்ளாயும் எனக்குள்ளாயும் எப்படிப்பட்ட இருதயம் இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். அநேக நேரத்தில் மற்றவர்கள் நமக்கு துரோகம் செய்து விட்டால் அல்லது நம்மை காயப்படுத்தி விட்டால் அவர்களிடத்தில் நாம் பேச மறுக்கிறோம். அப்படிப்பட்ட இருதயம் ஆண்டவருக்கு பிரியமானதல்ல. நாம் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிற காரியத்தை உங்களுக்கும் உணர்த்துவார் என்று நான் நம்புகிறேன். அநேக நேரத்தில் சரி நம்மால் மன்னிக்க முடிவதில்லை தான். ஆனாலும் கூட ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் போது நிச்சயமாய் அவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, உமை போல என்னை மாற்றும். என்னுடைய இருதயம் உம்மை துதிக்கிற துதியால் நிறைந்திருக்க வேண்டும், உம்முடைய அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று நாம் அதிகமாய் ஜெபம் செய்வோம். அப்படி செய்யும் போது ஆண்டவருடைய அன்பு நமக்குள் வருமானால் நம்மை காயப்படுத்தினவர்களை கூட நேசிக்கிற இருதயம் நமக்கு எளிதாய் வந்துவிடும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இதுவரை நம்முடைய இருதயம் எவற்றால் நிறைந்திருந்தது என்பதை குறித்து கவலை வேண்டாம். இந்த நாளிலிருந்தாவது நம்முடைய அன்பு எங்களுடைய இருதயத்தை முழுவதுமாய் நிரப்பட்டும். எந்த பக்கம் எப்படி பிழிந்தாலும் உம்முடைய அன்பின் சாறு மாத்திரம் தான் என்னிடத்திலிருந்து புறப்பட வேண்டும் என்று செபியுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.